உலக வங்கியின் தலைவராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அஜய் பங்காவை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பரிந்துரைத்துள்ளார். अजय पाल सिंह बांगा व्यापार एवं उद्योग. உலக வங்கியின் மிகப்பெரிய பங்குதாரரான அமெரிக்கா அந்த நிறுவனத்தை வழிநடத்தும் நபரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை வழக்கமாக கொண்டுள்ளது. அதன்படி உலக வங்கியின் தலைவராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அஜய் பங்காவை அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பரிந்துரைத்துள்ளார். President Biden announced that the United States is nominating Ajay Banga to be president of the World Bank. As the president said himself, Ajay is uniquely equipped to lead the World Bank at this critical moment in history. எனினும் அடுத்த தலைவரை அதிகாரப்பூர்வமாக நியமிப்பதென்பது வங்கியின் நிர்வாகத்திற்குட்பட்டது. மே மாத தொடக்கத்தில் புதிய தலைவரின் பெயரை உலக வங்கி அறிவிக்கும். அஜய் பங்காவின் நியமனத்தை உலக வங்கி இயக்குநர்கள் உறுதி செய்யும் பட்சத்தில் உலக வங்கிக்கு தலைமை பொறுப்பை ஏற்கும் முதல் இந்திய வம்சாவளி சீக்கியர் என்ற பெருமையை அஜய் பங்கா பெறுவார். இந்திய ராணுவ வீரரின் மகனான அஜய் பங்கா டெல்லி பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் பட்டம் பெற்றவர். 63 வயதாகும் அஜய் பங்கா தற்போது ஜெனரல் அட்லாண்டிக் நிதி நிறுவனத்தின் துணைத் தலைவராக உள்ளார். அதற்கு முன் மாஸ்டர் கார்டு நிறுவனத்தின் தலைவராகவும் தலைமைச் செயலதிகாரியாகவும் பதவி வகித்துள்ளார். 2016 பத்மஸ்ரீ விருதையும் அஜய் பங்கா பெற்றுள்ளார். श्री अजय पाल सिंह बांगा व्यापार एवं उद्योग. நெஸ்லே நிறுவனத்தில் தனது முதல் பணியை தொடங்கிய பங்கா பெப்சிகோ நிறுவனத்திலும் பணியாற்றினார். பிறகு சிடி குரூப் நிறுவனத்துக்கு மாறினார். பின்னர் 2009ஆம் ஆண்டு மாஸ்டர் கார்டு நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பை ஏற்றார். முழுக்க முழுக்க டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனைகளை மேற்கொள்ளும் வகையில் உலகம் மாற வேண்டும் என்ற கொள்கை கொண்டவர் அஜய் பங்கா. உலகம் முழுவதும் தலைவிரித்தாடும் வறுமையை ஒழிக்க நிதி ஒதுக்குவது, காலநிலை மாற்றம், மருத்துவ வசதியை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல முக்கிய சவால்கள் அஜய் பங்காவிற்கு காத்திருக்கின்றன. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயில் மாசி பெருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருத்தேரினை வடம் பிடித்து இழுத்து அம்மனை தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மேல்மலையனூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயம் உள்ளது. இங்கு ஆண்டுதோறும் மாசி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். இந்த ஆண்டிற்கான மாசி பெருவிழா கடந்த 18ஆம் தேதி மகா சிவராத்திரி அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து 19ஆம் தேதி மயான கொள்ளை நிகழ்வும் 22ஆம் தேதி தீமிதி விழாவும் வெகு விமர்சையாக நடைபெற்றன. மாசி பெருவிழாவின் 7ஆம் நாளில் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு தங்க கவசம் பொருத்தப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தேரோட்டத்தினை முன்னிட்டு 69 அடி அலங்கரிக்கப்பட்ட தேரானது கோவிலின் வடக்கு வாசல் முன்பு நிலைநிறுத்தப்பட்டது. கோவில் உட்பிரகாரத்தில் இருந்து உற்சவர் அம்மனை பம்பை, உடுக்கை உள்ளிட்ட மேளதாளங்களுடன் பூசாரிகள் தோளில் சுமந்து சென்று ஊஞ்சல் மண்டபத்தில் வைக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து உற்சவர் திருத்தேரில் அமர வைக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பழனி உள்ளிட்ட கோவிலின் முக்கிய பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து அம்மனை தரிசனம் செய்தனர்.
மேலும் பக்தர்கள் தாங்கள் காணிக்கையாக கொண்டு வந்த பொருட்களை சூறையிட்டு வேண்டுதலை நிறைவேற்றினர். தேரானது கோவிலை சுற்றியுள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் வடக்கு வாயிலை வந்தடைந்தது. தேர் திருவிழாவை காண விழுப்புரம் மாவட்டம் மட்டுமின்றி மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. 1000க்கும் அதிகமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். டெல்லி மாநகராட்சி மேயர் தேர்தலின் போது ஆம் ஆத்மி பாஜக உறுப்பினர்கள் தண்ணீர் பாட்டில்களை வீசி தாக்கிக் கொண்ட நிலையில் மீண்டும் மோதலில் ஈடுபட்டனர். டெல்லி மாநகராட்சி மேயராக ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த ஷெல்லி ஒபராய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 6 பேர் கொண்ட நிலைக்குழுவை தேர்வு செய்வதற்காக பாஜக உறுப்பினர்கள் மறு வாக்கு எண்ணிக்கை கோரிய நிலையில் அவர்களின் கோரிக்கையை நிராகரித்த மேயர் ஷெல்லி ஒபராய் வாக்குப்பதிவு நடத்த ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து இன்று மாலை நிலைக்குழு உறுப்பினர்கள் தேர்தல் நடைபெற்றது. இதில் முறைகேடு நடந்ததாக கூறி மீண்டும் தேர்தல் நடத்த வலியுறுத்தி பாஜக உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். அப்போது ஆம் ஆத்மி பாஜக உறுப்பினர்கள் மீண்டும் தாக்கிக் கொண்டனர். இதைத் தொடர்ந்து சிலர் மயங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சீனாவில் நிலக்கரி சுரங்கம் இடிந்து விழுந்த விபத்தில் காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சீனாவில் நிலக்கரி சுரங்கம் இடிந்து விழுந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்த சூழ்நிலையில் 47 பேர் மாயமாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிலக்கரி கனிம வளங்கள் நிறைந்த சீனாவின் மங்கோலியா பிராந்தியத்தில் செயல்பட்டு வந்த நிலக்கரி சுரங்கம் இடிந்து விழுந்த விபத்திற்குள்ளானது. சுரங்கத்தின் மேல்போது இடிந்து விழுந்ததில் அங்கு பணியாற்றி வந்த 50க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டனர். தொடர்ந்து அவர்களை மீட்கக்கூடிய முயற்சியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். ஏராளமான புல்டோசர்களை கொண்டு மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றன. இந்த விபத்தில் தற்போது வரை 6 பேர் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 6 பேர் உயிருடன் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுரங்கத்தின் இடிபாடுகளில் சிக்கி மாயமான 47 தொழிலாளர்களை மீட்கக்கூடிய பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சீனாவின் பேரிடர் மேலாண்மை அமைச்சகம்